ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஊரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு அரியர் எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த அரியர் எக்ஸாமுக்குரிய கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வழியில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், இருந்தாலும் வந்து நீங்கள் இதை பார்க்குறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் சாரா என்ன அப்படிங்கிற அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அங்கே வீடியோக்கலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு அரியர் எக்ஸாம் நடந்திருக்கும். ஸோ அந்த அரியர் எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஓவராலாக நம்ம கமெண்ட் டாப்பில் ஒரு ஓட்டிங் வச்சிருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் ஈஸியாக தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி எங்கள் எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் நல்லா பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா இப்போ வரைக்கும் எல்லாரும் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதே கான்ஃபிடென்ட்டோட படிங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும், கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஸோ அதனால் கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம்களுக்குள்ள போனதுக்கப்புறம் ஆன்சர் ஸ்கிரிப்ட் கொடுக்காங்க அப்படின்னா உடனே ஃபில் பண்ணாமல் ஒரு 4-5 தடவை வந்து பேஜஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அனெக்ஸரில் கரெக்டாக ஃபில் பண்ண பாருங்கள். ஒயிட்னர் எங்கேயுமே யூஸ் பண்ணாதீங்க. 1க்கு 4 தடவை கூட யோசிச்சுட்டு கரெக்டாக வந்து அங்கே ஃபில் பண்ண பாருங்கள். மேக்ஸிமம் வந்து நீங்கள் அனெக்ஸரில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எழுதின எக்ஸாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் டிக் பண்ணுறப்பையும் சரி, பேக்கில் டிக் பண்ணுறப்பையும் சரி, நீங்கள் எந்த கொஸ்டின் எழுதிருக்கீங்களோ அந்த கொஸ்டினை கரெக்டாக பார்த்து டிக் பண்ண பாருங்கள். ஸோ எப்பயுமே நீங்கள் எழுதின உடனே முன்னாடி டிக் பண்ணிடுங்க, அதான் பெஸ்ட்டு. கடைசியாக டிக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்றி டிக் பண்ணிடுவீங்க, இல்லாட்டி வந்து டிக் பண்ணாமல் விட்டுருவீங்க. ஸோ அதனால் வந்து எழுதின உடனே டிக் பண்ண பாருங்கள். நீங்கள் எந்த கொஸ்டின் எழுதுறீங்களோ அந்த கொஸ்டின் நம்பரை கரெக்டாக போட்டு எழுத பாருங்கள். ஸோ அதே மாதிரி சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அந்த சப்டிவிஷன்ஸையும் கரெக்டாக போடுங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்து சப்டிவிஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அதை கரெக்டாக போட்டிருப்பீங்க, செகண்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்துருப்பீங்க ஆனால் அதை போடாமல் விட்டுருப்பீங்க. ஸோ அதனால் சப்டிவிஷன்ஸ்லாம் கரெக்டாக போட்டுக்கோங்க. நீங்கள் படிக்கிறப்ப ரீகால் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ரீசெக்அப் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஒரு சில டைம் நீங்கள் கடைசி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு வச்சிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ அப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ரீசெக்அப் பண்ணுறப்போ அதெல்லாம் திரும்ப நீங்கள் எழுதுவீங்க. ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள். எங்கெல்லாம் வந்து பிளாக் கலர் எங்கே யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். சப்கட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க. டிராயிங்ஸ் எதுவும் வருது அப்படின்னா அந்த டிராயிங்கை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதேமாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டுங்க. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதே ரியல் டைமில் கரண்ட்டில் எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அந்த இதெல்லாம் அப்ளிகேஷனில் மெக்கானிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை உள்ள ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ வரைக்கும் எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் வச்சு தான் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம்லேயும் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கீப் அப் பண்ண பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 hours வந்து 13 மார்க் வந்து ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடியே முடிச்சிங்க அப்படின்னாலும் பெஸ்ட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 minutes, அதாவது அரை மணி நேரம் பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க்ஸ்க்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ மீதி இருக்கிற பிக் கொஸ்டின் இருக்கைக்கு வந்து ஒரு 15 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 30 minutesலேருந்து 45 minutes வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இப்போ நான் சொன்ன வந்து அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ உங்களால் எப்படி வந்து கால்குலேட் பண்ணி உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு பிரிக்க முடியுமோ அந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. முடிஞ்சதாக வந்து ஒரு 10 or 5 minutes வந்து லாஸ்ட் எம்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் ரீசெக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேப்பரை வந்து நீட்னஸாக கொடுக்க பாருங்கள். நீங்கள் படித்த கொஸ்டினை வந்து கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க, கஷ்டப்பட்டு படித்த கொஸ்டினை கரெக்டாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணாமல் விட்டுருவீங்க. அதனால் ஒரு கொஸ்டினை நீங்கள் படிக்கிறப்ப எந்த மாதிரி வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஒரு பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே புரியல அப்படின்னாலும் ஒரு பேப்பர் எழுதி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து எந்த டாபிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஸோ எந்த மாதிரி வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு கொஸ்டினில் வந்து டைப்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா அதோட டைப்ஸை ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த என்ன கேட்டுருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் டைப்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மார்க்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கான்ஃபிடென்ட்டாக படிங்க, கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். ஸோ அதனால் வந்து யாரும் வந்து பயப்படாமல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரப்போகுது. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் எக்ஸாம் நல்லா பண்ண பாருங்கள். ஸோ நான் எக்ஸாமில் ஓவராலாக வந்து ஈஸியாக வந்துருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஓட் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.